பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கமயிலு இங்க பாண்டியனோட வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இவங்க கதவ சாத்தி வச்சுக்கிட்டு கதவ தொறக்கவே இல்ல. இந்த பக்கம் கோமதி ஃபோன் பண்ணி பாக்கியத்துக்கிட்ட, "உங்க பொண்ணு எதுக்கு இங்க காலையிலேயே வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்க மரியாதையா வந்து இழுத்துக்கிட்டு போயிடுங்க. இல்லன்னா மரியாதை கெட்டுடும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் ஊரே கூடிடுது. ஒரே கூடி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலுக்கு சப்போர்ட்டா, "கோமதி ஒரு பொண்ணு வாசல்ல நின்னு கதறிக்கிட்டு இருக்குல்ல, கதவ தொற" அப்படின்னு கோமதிய கூப்பிடுறாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, வரவே இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில தங்கமயிலோட அம்மாவும், அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. அவங்களும் வந்து தங்கமயிலோட சேர்ந்துக்கிட்டு கதவ தட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா அதக்களம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க அப்படின்னு சாபம் வேறையா இந்த பாக்கியம் குடுக்க ஆரம்பிக்க, நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்து குடு குடுன்னு வெளியில வந்து கதவ தொறக்கிறாப்புல. சரவணன பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கிறாப்புல. "நீங்க பண்ணுன ஃப்ராடு தனத்துக்கு எங்களுக்கு சாபம் விடுறீங்களா? ஒழுங்க மரியாதையா உங்க பொண்ண கூட்டிக்கிட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் கூட்டிக்கிட்டு போக முடியாது." அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே பிரச்சனை பெருசாகுது. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அதாவது நம்ம கோமதியும் வெளியில வந்து சரவணனோட சப்போர்ட் பண்ணி பேச, அப்படியே வாக்குவாதம் தான் பெருசா போய்க்கிட்டே இருக்கு. கடைசியில நம்ம சரவணன் வந்து, "இவகிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்கப்பா" அப்படின்னு பாண்டியன பார்த்து கேட்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் பாக்கி இருந்துகிட்டு, "டைவர்ஸ்லாம் குடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சத பார்த்துக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நீங்க என்ன குடுக்கறது? அது கோர்ட்டே குடுத்துரும். நீங்க பண்ணுன ஃப்ராடு தனத்தெல்லாம் சொன்னா" அப்படின்னு இந்த பக்கம் செந்தில் சொல்ல, "என் சொத்த வித்துனாச்சும் நான் கேஸ நடத்துவேன்" அப்படின்னு சொல்ல, "உங்களுக்கு விக்கிறதுக்குன்னு ஏதாச்சும் சொத்து இருக்கா?" அப்படின்னு பதிலுக்கு கேட்க, "நான் கடன் வாங்கினாச்சும் நடத்துவேன். ஜீவானம்சம் கேட்பேன். உங்க சொத்தையே எழுதி வாங்குவேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பாக்கியம். ஆக மொத்தத்தில வந்து இன்னி எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் மாதிரி போயிருக்கு. அப்கமிங்ல இந்த பாக்கியம் என்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ண போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.